இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரை தேர்வு செய்கிறார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவினைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். And the Lord spake unto Moses face to face, as a man spaketh unto his friend. And he turned again into the camp. But his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. Exodus chapter 33 verse 11. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இங்க மோசே கர்த்தருடைய முகமுகமாய் ஒரு சிநேகிதன்ட்ட பேசின மாதிரி கர்த்தரோட பேசிட்டு அவருடைய கூடாரத்திற்கு, அதாவது அவருடைய டென்ட்டுக்கு அவர் போயிட்டாரு. ஆனால் அவருடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஊழியம் செய்ய நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் தேவன் யாரை தேர்வு செய்கிறார் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே நாம தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு. நாம ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம், அதுக்கு பீப்புள் வர்றாங்க, யாரை நம்ம செலக்ட் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது வர்றவங்கள யாரு டேலண்டடோ, நம்மளுடைய ஜாபுக்கு, அதாவது முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, அதுக்கு யாரு சூட் ஆவாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் யாரை எப்படி தேர்வு செய்கிறார் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், அதாவது மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் தேவனோடு கூட முகமுகமாய் ஒரு மனுஷன் தன் சிநேகிதன்ற பேசுற மாதிரி பேசுறாரு. அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய டென்ட்டுக்கு, அதாவது தன்னுடைய கூடாரத்துக்கு போய்விடுகிறார். ஆனால் யோசுவா என்கிற வாலிபன், மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் வேற எங்கேயும் போகல, அங்கே இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தெரிந்தெடுத்தார். அது எதுக்காக தெரிந்தெடுத்தார்? யோசுவாவை விடவும் நிறைய பேர் பலசாலிகளாக, அறிவுல சிறந்தவங்களாக, இன்னும் மோசையோட ரொம்ப கனெக்ஷன்ல ரொம்ப க்ளோஸான பீப்புளே இருந்திருப்பாங்க. ஆனாலும் எதுக்காக ஜோஷுவாவை தெரிந்தெடுத்தார்? இங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் பேசினதுக்கு பிற்பாடு மோசையும் சரி மற்ற எல்லாரும் சரி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவங்கவுங்க டென்ட்டுக்கு போயாச்சு. ஆனால் யோசுவா கர்த்தருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதை விட்டு விலக அவன் விரும்பல. சோ அங்கே இருந்துட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அதாவது தேவன் ஒருவேளை நம்மளை அழைச்சிருக்கலாம், நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நாம என்ன மாதிரியான பிரதியுத்தரம் செலுத்துகிறோம்? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு டேலண்ட் இல்லை, என்னால பேச தெரியாது, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, எனக்கு எபிலிட்டி இல்லை, சோ நான் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மாறாக நம்ம ஒரே ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இங்க ஜோஷுவாவை எபிலிட்டியால தேவன் தேர்ந்தெடுக்கல, மாறாக அவர் தன்னுடைய அவைலபிலிட்டியை தேவனுக்கு கொடுத்ததுனால தான் கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம என்ன மாதிரியான ஒரு டேலண்ட் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் காரியமும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நம்முடைய அவைலபிலிட்டிய தேவனுக்கு கொடுக்கும் போது, அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்மை காத்து கொள்ளும் போது, அவருடைய பிரசன்னத்திற்காய் நம்ம ஆவலாய் காத்திருக்கும் போது தேவன் நம்மை தேர்ந்தெடுப்பார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல உம்முடைய அழைப்பு எங்கள் மேல இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த அழைப்புக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் எங்களை முற்றிலுமாய் எங்களை நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.